ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பார்ட் 7 பார்க்கலாம். இது எந்த எக்ஸாமுக்கானது அப்படின்னா குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கானது. 2022 நடந்தது. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விழலுக்கு இறைத்த நீர் போல இவ்வுவமை விளக்கும் பொருள் யாது? விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்றது ஒரு உவமை தொடர். அது விளக்குற பொருள் என்ன அப்படின்னா பயனற்ற செயல். ஊமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து. மடை திறந்த வெள்ளம் போல. இந்த ஊமையால் விளக்கப்பெறும் பொருள் என்ன அப்படின்னா தடையின்றி மிகுதியாய். மடை திறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாய். தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டெழுதுதல். கவிதாவால் உரை படிக்கப்பட்டது. அது ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியம். அப்ப கவிதா உரை படித்தால் அப்படின்றது செய்வினை வாக்கியம். பாண்டியர்களின் கப்பற்படைத்தளம் கொற்கை. தன்மணல் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. தன்மை கூட்டல் மணல் பண்பு தொகை. பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் காடு. இடுகுறி சிறப்பு பெயர் பனை. காரண பெயர் பறவை. காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. இடுகுறி பொது பெயர் அப்படின்னா எந்த காரணமும் இல்லாமல் வைக்கிறது. அது ஒரு பொதுவான பெயர் காடு. அது பனைமரம் அப்படின்றதுனால அந்த இடுகுறிலேயே அது ஒரு சிறப்பு பெயரா இருக்கு. காரண பொது பெயர் காரணம் கருதி பொதுவா வைக்கிற பெயர் பறவை. ஏன்னா அது பறக்குது அப்படின்றதுனால. அப்ப காரணத்துக்கான ஒரு சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா அது மரங்கொத்தி. மரத்தை கொத்தும் பறவை. அதனால மரங்கொத்தி அது ஒரு காரண சிறப்பு பெயர். பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிக அப்படின்னா உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. அதான் சரியான பதில். சொற்களை சரியான வரிசை படுத்தி சொற்றொடர அமைக்கணும். இன்று கடல் அலையின் வேகம் மிக அதிகமாக உள்ளது. இதுதான் சரியான பதில். சென்றான் இதுக்கான வேர்ச்சொல் அப்படின்னா செல். வேர்ச்சொல் எப்பவுமே ஒரு கட்டளை சொல்லதான் இருக்கும், நமக்கு தெரியும். இகழ்ந்தனர் என்ற சொல்லின் வேர்ச்சொல் இகழ். மீ என்னும் ஓரெழுத்து ஓர் மொழிக்குரிய பொருள் யாது அப்படின்னா மேலே. மீனா மேலே. நா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் நாவு. ஒளி வேறுபாடடைந்து சரியான பொருளை தருக. அறை அப்படின்னா பாதி. இந்த அறை அதுக்கு அறைதல் அப்படின்னு அர்த்தம். அறுவடை திருநாள் பொருந்தா சொல் போகி. மகர சங்கராந்தி அப்படின்றது ஆந்திரா இந்த மாதிரி பகுதியெல்லாம் சொல்லுவாங்க. லோரி அப்படின்றது பஞ்சாப் பக்கம் சொல்லுவாங்க. உத்தராயன் அப்படின்றது ராஜஸ்தான் இந்த மாதிரி பக்கம் சொல்லுவாங்க. அப்போ போகின்றதும் அறுவடை திருநாளுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் தான் நம்ம போகியா கொண்டாடுறோம். அப்போ பொருந்தா வினை மரபை கண்டறிக. முறுக்கு தின்றார் தான் வரணும், இங்க உண்டார்னு கொடுத்துருக்குறாங்க. அப்ப அது தவறு. எதிர்ச்சொல் மேதை அப்படின்னா பேதை. மேதைனா அறிவுடையவர், பேதைனா அறிவற்றவர்னு வரும். ஓகே. புனையினும் புல்லென்னும் நட்பு. இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்கிறாங்க. அப்ப புல் அப்படின்னா கீழானன்னு அர்த்தம். அப்ப இங்க எதிர்ச்சொல் கேட்கறதுனால மேலான தான் சரியான பதில். புத்துயிர் ஊட்டி பிரித்தெழுதுக அப்படின்னா புதுமை பிளஸ் உயிர் பிளஸ் ஊட்டி. சரியான மரபு தொடர் பொருள் ஆகாய தாமரை அப்படின்னா இல்லாத ஒன்று. ஆகாய தாமரை இல்லாத ஒன்று. எண்ணி துணிக கர்மம். அதுல கர்மம் என்பதன் பொருள் செயல். சைவ சமய குறவர்களின் எண்ணிக்கை 4. யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், சுந்தரம். இந்த 4 பேரும் தான் சைவ சமய குறவர்கள். இதுல ஃபர்ஸ்ட் 3 பேரு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க தான் தேவாரத்தை பாடினவங்க. முதல் 3 தேவாரம், அதாவது 7 தேவாரம் வரைக்கும். ஃபர்ஸ்ட் 3 திருஞான சம்பந்தர், அடுத்த 3 திருநாவுக்கரசர், 7வது சுந்தரர், 8வது மாணிக்கவாசகர். இவங்க 4 பேரும் தான் சைவ சமய குறவர்கள். சரியான கூற்றை தேர்வு செய்யணும். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி, அந்த நாட்டில் இருக்கிற திருவாமூர். சரி. திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார். அதுவும் சரி. தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் அப்பர். சரி. ஆளுடைய அரசு வாகீசர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர். அதுவும் சரிதான். இவருக்கு மருள் நீக்கியார் அப்படின்றதான் இயற்பெயரா இருக்கும். ஓகே. பாரத தாயின் அடிமை துயரத்தை விளக்கும் பாரதியாரின் நூல் அப்படின்னா பாஞ்சாலி சபதம். இந்த பாஞ்சாலி சபதத்தை தான் காப்பியங்கள்ல குறுங்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப காப்பியம்னாலே பெருசா இருக்கணும். இப்ப சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த மாதிரி. ஆனா பாரதியார் நூல்கள்ல பாஞ்சாலி சபதம் தான் ஒரு காப்பியம் அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
அழகிய சொக்கநாதர் பிறந்த ஊர் தச்சநல்லூர். வியாசர் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம். காவடி சிந்துவின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். அதாவது சென்னிகுளம் அண்ணாமலையார் காவடி சிந்துவின் தந்தை. குறுந்தொகையின் அடிவரையறை அப்படின்னா 4 to 8. குறுந்தொகைனா 4 to 8. அப்ப 13 to 31 எது அப்படின்னா அகநானூறு. 9 to 12 நற்றிணை. இதுல விதிவிலக்கா 13 அடி வச்சு நற்றிணையில போதனார் அப்படின்றவர் பாடியிருப்பாரு 13 அடியில. அப்ப 3 to 6 ஐங்குறுநூறு. தண்டமில் ஆசான் என்ற இளங்கோவடிகள் யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னா சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் பாராட்டியிருப்பாங்க சீத்தலை சாத்தனார தண்டமில் ஆசான். அவருக்கு சாத்தன் நன்னூர் புலவன் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு. பொருத்தமான அறிஞ்சொல் பொருள் அப்படின்னா பாசவர்னா வெற்றிலை விற்பவர். இங்க ஓசுனர் அப்படின்றதுனாலதான் எண்ணெய் விற்பவர் வரும். ஓகே. பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமரும் மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்ற நூல் புறநானூறு. இது கண்ணகனார் அப்படின்றவர் எழுதியிருப்பாரு. பழைய புத்தகத்துல இருக்கும். கீழே காண பெருமனவற்றுள் பொருத்தமில்லாததை எழுதுக. நற்றிணை, பரிபாடல், கலித்தொகை, 10 பாட்டு. இதுல மற்ற 3 வந்து 8 தொகை நூல்கள். இங்க 10 பாட்டு அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. ஓகே. கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாயசர் என்று கூறும் நூல் நாலடியார். பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். புகாவா அப்படின்னா உணவு அப்படின்னு தான் அர்த்தம். பாரி மகளிர் அவங்க பொன்னை கொண்டு உணவு கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லணும். ஓகே. முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர்களை கண்டறிக அப்படின்னா அறவுர கோவை. முதுமொழி காஞ்சி இன்னொரு பேரு அறவுர கோவை. பொம்மல் என்பதன் பொருள் சோறு. இரடி பொம்மல் அப்படின்னா திணைச்சோறு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். 1812 தஞ்சை ஞானப்பிரகாசர் தான் முதல்ல திருக்குறளோட மூலத்தையே அச்சிட்டிருப்பாரு. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மனம் மலரே. இப்படி இறைவனின் திருவடிகளை பாடியவர் ராமலிங்க அடிகளார். திருவருட்பிரகாச வள்ளலார். பாடல் அறிந்து பொறுத்துக. காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்ற ஒரு பாடல் வரும். கவிமணி எழுதுனது உடற்பயிற்சி செய்யறத பத்தி. அடுத்து நீதூன் விரும்பேல் அப்படின்றது ஔவையார். திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்றது திருமூலர். மருந்தென வேண்டாவனும் யாக்கைக்கு திருவள்ளுவர். ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகலாய்வு நடந்த இடம் எது அப்படின்னா அரிக்கமேடு. ஆரப்பாளையம், ராசப்பாளையம் என்று ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்க மன்னர்கள். நாயக்க மன்னர்கள் காலத்துலதான் முதல்ல பாளையக்காரர்கள் அப்படின்ற ஒரு முறையே தமிழ்நாட்டில் வந்துச்சு. விஸ்வநாத நாயக்கர் 1829 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். வீரம முனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னா வரி வடிவம். ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு இந்த மாதிரி வேறுபாடுகள் பண்ணியிருப்பாரு. இதுக்கப்புறம் இன்னொருத்தர் திருத்தம் பண்ணியிருப்பாரு அப்படின்னா பெரியார் திருத்தம் பண்ணியிருப்பாரு. அவர் துணைக்கால் வச்சு நம்ம பயன்படுத்துறத சொல்லியிருப்பார். துரைமாணிக்கம் என்பது இவருடைய இயற்பெயர். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதலாக குறிப்பிட்டவர் அப்படின்னா குமரிலப்பட்டர். அதாவது முதலாக குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். பயன்படுத்தியவர் கால்டுவெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. சமண மதத்தில் சில சிற்பங்கள் டாஸ் உடையவனவாக காண கிடைக்கின்றன அப்படின்னா அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும். பொறுத்துக. சிறுகதை அதோட ஆசிரியர். உண்மை சுடும் அப்படின்னா ஜெயகாந்தன். கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படின்னா வண்ணதாசன். இவர் தான் கல்யாண்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அவரோட சிறப்பு பேர் தான் வண்ணதாசன். சரி, புனை பேர்ல எழுதியிருப்பார். அடுத்து பாலைப்புறா அப்படின்றது சு சமுத்திரம். இரவின் அறுவடை புவியரசு. இந்த வண்ணதாசன் அப்படின்றவர் வந்து ஒரு சிறு இசை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் 2016. தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான். இவர் ஆலாபணி அப்படின்ற ஒரு நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது என்ன அப்படின்னா செவாலிய விருது. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன்.
தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். அப்ப இரண்டாவது அரசவை கவிஞராக விளங்கினது யாரு அப்படின்னா கண்ணதாசன். அவங்க தான் இரண்டாவது அரசவை கவிஞரா விளங்கியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். ஓகே, பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க. தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கலாம், வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். கார்த்திகை மாசம் டேஸ் கண்ட மாதிரி, பிறை கண்ட மாதிரி. கடிந்த கடிந்தொரா செய்தாருக்கு அவைதான் முடிந்தாலும் பீழை தரும் அப்படின்னா இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா இணை மோனை அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா ஒன்றும் இரண்டும், அதாவது ஒன்னாவது சொல்லும் இரண்டாவது சொல்லும் முதல் எழுத்து ஒன்றி வரணும். அப்ப கடிந்த கடிந்தொரா இதுலதான் கா கா அப்படின்ற முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அப்போ அதுதான் இணை மோனை. எதுக இணை கண்டறிக அப்படின்னா சிறுங்கி பேரம் என திரைக்கங்கையின் மருங்கு தோன்றும் நகருரை வாழ்க்கையன். இதுல என்ன கேட்டிருக்காங்க எதுகை அப்படின்னா இரண்டாவது எழுத்து ஒன்றி வரணும். அப்போ சிறுங்கி மருங்கு. எவ்வகை வாக்கியம் அப்படின்னு கண்டறிய சொல்லியிருக்காங்க. அப்ப தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை, இது ஒரு செய்தி தொடர். எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும். விடைக்கேற்ற வினா. இதுக்கான சரியான வினா என்ன அப்படின்னா இயற்சொல் என்பது யாது? தீயழுக்கம் என்றும் இடும்பை தரும். இதுல விடைக்கேற்ற வினா அமைக்க. என்றும் இடும்பை தருவது எது? என்றும் இடும்பை தருவது எது? இடும்பைனா துன்பம். ஓகே, கலங்காது என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு. எதிர்மறை வினையச்சம். கலங்காது அது எதிர்மறை வினையச்சம். ஓகே, பொறுத்துக. பொருட்பெயர் நாற்காலி புத்தகம். இடப்பெயர் வேலூர் நாமக்கல். காலப்பெயர் மாலை இரவு. சினை பெயர்னா முகம் கை. தகர வரிசைகளை அகர வரிசையில் எழுது. தங்கம், தாழ்பால், திண்ணை, தீ, தீது, துணை. இதுதான் இதுக்கான சரியான அகரவரிசை. சரியான அகரவரிசை தேர்ந்தெடு. உழவு, ஏர், மண், மாடு. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்களை கொண்டுதான் நம்ம அகரவரிசைப்படுத்தணும். அப்புறம் தான் உயிர்மை எழுத்துக்கள் வரணும். ஓகே, நடை என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று நடந்தான். அதான் வினைமுற்று. அப்ப நடத்தல் அப்படின்றது என்னது? தொழிற்பெயர். நடந்து வினையச்சம். நடந்த அப்படின்றது ஒரு பெயரச்சம். ஓகே, சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே. இந்த பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னா புறநானூறு. பொருந்தது சொல்லை கண்டறிக. இதுல மலையூர், காட்டூர், மருதூர் இதெல்லாம் என்ன ஐவகை நிலங்கள்ல இருக்கிற ஊரை குறிப்பாங்க. அப்ப மணிப்பூர் அப்படின்றதுதான் வேறுபட்டது. மலையூர்னா குறிஞ்சி, காட்டூர்னா முல்லை சொல்லுவாங்க, மருதூர்னா மருதம். அப்ப மணிப்பூர்ன்றதான் வேறுபட்டது. அடுத்து வேர்ல்ட் வைண்ட் அப்படின்னா என்ற ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்ல சுழல் காற்று. பின்வரும் தொடருள்ள பிழைகளை திருத்தி எழுது. மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அப்படின்னா மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று. மரபு பிழையற்ற சொல்லை கண்டறிக. எருது அப்படின்னா எக்காலமிடும். எருது எக்காலமிடும். அங்கை சரியா பிரிக்கும். அங்கை சரியாக பிரிக்கும் முறையை தேர்வு செய்க. அகம் கூட்டல் கை. இதுதான் இதுக்கான சரியான பிரிவு. வலுவு சொல்லற்ற தொடர் அப்படின்னா வலப்பக்க சுவரில் எழுதாதே. இந்த கேள்வி நிறைய பேப்பர்ல வந்திருக்கு. வலப்பக்க சுவரில் எழுதாதே. அடுத்து பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிலார் யார புகழ்ந்திருக்காரு அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சிசுந்தரனார். மகாவித்வான் மீனாட்சிசுந்தரனார் தான் சேக்கிலார புகழ்ந்திருக்காரு. எப்படி அப்படின்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சிசுந்தரனார். இந்த சேக்கிலார் தான் சைவ திருமுறைகள்ல 12வது திருமுறையை எழுதியிருப்பார். அடுத்து யான் பெற்ற இன்பம் பெருக இவையகம் என்று பாடியவர் திருமூலர். சித்திரவேல் ஆதிசித்தர் திருமூலர். ஓகே, நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி. இந்த பாடல் பாடிய சித்தர் கடுவெளி சித்தர். இவர் தான் வெட்ட வெளியே கடவுளாய் வழிபட்டவர். சித்திரவேல் ஆதிசித்தர் திருமூலர். எழுதப்படாத பாடல் டேஸ் எனப்படுவது நாட்டுப்புற பாடல். இந்த நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் எத்தனை? 7. இதுக்கு முன்னாடி பார்த்த பேப்பர்லயே அந்த கேள்வி இருந்துச்சு. நாட்டுப்புற பாடல் 7 வகை. குறவஞ்சி என்பது ஒரு சிற்றிலக்கியம். 96 வகை சிற்றிலக்கியங்கள் உள்ளதான் குறவஞ்சி. தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். எருமமுனிவர் இயற்றிய நூல் தேம்பாவணி. மடல் ஏறுதல் எனும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் யார்? திருமங்கை ஆழ்வார் தான் மடல் ஏறுதல் அப்படின்ற ஒரு துறையை பயன்படுத்தியிருக்காரு. தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் சூசை மாமுனிவர்.
அகநானூறு பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? அகநானூறு 8 தொகை நூல்களில் ஒன்று. சரி. இந்நூலினை நெடுந்தொகை என்றும் அழைப்பர். அதுவும் சரி. இது 10 பாட்டு நூல்களை ஒன்று. இது தவறு. ஏன்னா மேலேயே கொடுத்துட்டாங்க 8 தொகை நூல்களில் ஒன்றுன்னு. அப்ப அதுதான் சரி. 10 பாட்டு தவறு. புலவர் பலரால் பாடப்பட்ட 400 பாடல்களை கொண்டது. அதுவும் சரி. அப்ப 1, 2, 4 அது மட்டும்தான் சரி. கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தில் 1000 அம்பிக்கு நாயகன் என குறிப்பிடுபவர் குகன். அம்பி அப்படின்னா படகு. அப்ப 1000 படகுக்கு படகின் தலைவனை யாரு? குகன் தான். அப்ப 1000 அம்பிக்கு நாயகன் குகன். மையோ மரகதமோ மறி கடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடி வெண்பதோர் அழியா அழகுடையான் என வர்ணித்தவர் கம்பர் ராமனை. பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். அதாவது திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு திருக்குறளை சொல்லியிருப்பாரு. ரெண்டுமே பாரதிதாசன் தான் வரும். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடு. தஞ்சை சரஸ்வதி மகால். கம்பராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் நல்லவன், நிறை குணத்தவன், குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை. ராமலிங்க அடிகளாரது சிந்தனைகளின் ஊற்றுக்களமாக இருந்த இடம் கந்த கோட்டம். சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி, முதல் மருத்துவ பெண். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் டாக்டர் முத்துலட்சுமி. திணையளவு போதா சிறுப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் பெரிது என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயற்றியவரை காண்க அப்படின்னா கபிலர் திருவள்ளுவர் மாலையில இயற்றியிருப்பார். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை. இதை ஏற்றினது யாரு? ஐயனார் இதனார். புறப்பொருள் வெண்பா மாலை ஐயனார் இதனார். தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் மதிரை என்று காணப்படுகிறது. அதாவது மதுரை மருதை அப்புறம் மதுரை ஆயிடுச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் கல்வெட்டுல எப்படி இருந்துச்சா மதுரை அப்படின்னு இருந்ததா கொடுத்துருக்காங்க. அடுத்து உலக தமிழர்களிடையே தமிழுணர்வு உருவாக்கிய பெருஞ்சித்திரராரின் இதழ்கள் என்னென்ன அப்படின்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம். சரி. அப்ப தமிழ் மலர்ன்றது யாரு அப்படின்னா கண்ணதாசன். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம், பெருஞ்சித்திரனார். ஓகே. சரியான விடை தேர்ந்தெடு. கீழ்கண்டவற்றில் ஊவேசா பற்றிய சரியான தொடர். ஊவேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம். இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம். சரி. இவர் குறிஞ்சிப்பாட்டி என்னும் ஓலைச்சுவடியை அச்சில் பதிப்பித்தார். சரி. இவர் 3ஆம் தமிழ் சங்கத்தின் தலைவர். இதுதான் தவறு. சி வை தாமோதரனால் திராவிட சாஸ்திரம் அழைக்கப்பட்டவர் பாரதிமார் கலைஞர். பாரதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரம் அழைச்சவர் சி வை தாமோதரனார். இவருக்கு சூரிய நாராயண சாஸ்திரி தான் இவருடைய இயற்பெயர். நாடகம், அதன் விளக்கம், வகைகள், எழுதப்பட வேண்டிய முறைகள், நடிப்புக்குரிய இலக்கணம், நடிப்பவர்களுக்குரிய இலக்கணம் ஆகியவற்றை கூறும் நாடகவியல் எனும் நூலை எழுதியவர் பாரதிமார் கலைஞர். அப்ப நாடக தமிழ்னா யாரு அப்படின்னா பம்மல் சம்பந்தனார். நாடகவியல் பாரதிமார் கலைஞர். சிறுகதை ஆசிரியர்களையும் அவர்கள் எழுதிய சிறுகதைகளையும் பொறுத்துக. கமலாலயன், உனக்கு படிக்க தெரியாது. பீசா குப்புசாமி, ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள். இவங்க தான் ஜெயகாந்தனோடு நெருங்கி பழகியவர். அப்ப ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்ற ஒரு நூலையும் இவர் எழுதியிருப்பார், இந்த பீசா குப்புசாமின்றவர். அடுத்து சு சமுத்திரம் அப்படின்றது காகித உறவு. வண்ணதாசன், கலைக்க முடியாத ஒப்பனை. கல்யாண சுந்தரம், அவர் கல்யாண்ஜின்னு சொல்லுவோம். அவருடைய இயற்பேரு கல்யாண சுந்தரம். அவருக்கு புனை பெயர் அதான் எழுதியிருப்பாரு வண்ணதாசன் அப்படின்ற பெயர்ல எழுதியிருப்பார். தேவ துங்குவி டேஸ் ஆட்டத்துக்குரிய இசைக்கருவி தேவராட்டம். பாரதியாரின் கடிதங்கள் என்ற நூலை பதிப்பித்தவர் ரா பத்மநாபன். தலைமை உன்னை தேடி கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் மு வரதராஜனார். தம்பிக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. அதெல்லாம் தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்னு எழுதியிருப்பார். இப்போ குரூப் எக்ஸாம் நடந்த 100 கொஸ்டின் அடுத்த தமிழ் பார்ட் 8ல பார்க்கலாம். தேங்க்யூ.